அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு JSR IAS அகாடமி. இந்த வீடியோவில் களம் காண்போம் டெஸ்ட் 17க்கான மென்டல் எபிலிட்டி சொல்யூஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்க, HCF கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ எந்த நம்பருக்குன்னா 252525363636. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்பர், இப்போ எக்ஸாம்பிளுக்கு 454545 இப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா இந்த நம்பர் எதால் டிவைட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10101. சரிங்களா? ஸோ இதனால் மட்டும்தான் டிவைட் ஆகும். இப்போ சப்போஸ் 454ன்னு இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 4545 ஓகேங்களா? ஸோ 4545 இருக்குது அப்படின்னா இது 101ஆல் தான் டிவைட் ஆகும். சரிங்களா? ஸோ இங்கே 4 நம்பர் இருந்தால் இங்கே 3 நம்பர் எழுதிக்கணும். ஸோ 101010 அந்த மாதிரி சொல்லிட்டு மாற்றி மாற்றி போட்டுக்கணும். ஸோ இப்போ இங்கே 6 நம்பர் இருக்குது, அதனால் 5 நம்பர் எழுதிக்கிறோம். சரிங்களா? ஸோ அப்போது இது வந்து எதால் டிவைட் ஆகும்னா 10101. அதே மாதிரி இதுவும் வந்து 10101 இதனால் மட்டும்தான் டிவைட் ஆகும். ஸோ இப்போ இது ரெண்டு எப்பயுமே HCF அப்படின்னாலே காமனாக இருக்கக்கூடிய நம்பர் எடுத்து எழுதணும். இப்போ இது ரெண்டுல என்ன காமனாக இருக்குன்னா 10101 இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக இருக்கும். ஸோ 10101 தான் இதுக்கான ஆன்சர். ஓகே. ஸோ அடுத்து வந்து பாருங்க, 25% உயர்வுக்கு பின் ஒரு மூட்டை உளுத்தம் பருப்பின் விலை வந்து 1875 ரூபாய் எனில் அசல் விலை என்ன? சரிங்களா? ஸோ இப்போ ரேட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போது ஸ்டார்டிங்கில் இருந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100% அப்படின்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் 125% மாறிடுது. ஏன்னா 25% இன்க்ரீஸ் ஆகுது இல்லை? ஸோ அதனால இதனுடைய வேல்யூ 1875. சரிங்களா? ஸோ 125% ஈக்குவல் 1875னா 100% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? ஸோ ஒரு வேல்யூவை அந்த சேம் பர்சன்டேஜில் டிவைட் பண்ணணும். இன்ட்டு 100 நமக்கு என்ன பர்சன்டேஜ் தேவையோ அதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிவிடும். நமக்கு 100% தேவை, அதாவது ஒரு ஒரிஜினல் ப்ரைஸ். சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இது அடிச்சிங்கன்னா 15ன்னு கிடைக்கும். ஸோ 15 × 100 வந்து 1500. நீங்கள் செக் பண்ணி போட்டு பாருங்க. ஓகேவா? ஸோ இதுதான் 177க்கான ஆன்சர். அடுத்து 178. சரிங்களா? ஸோ மெடிசன் அப்படின்ற ஒரு வார்த்தை, இது ரீசனிங் கொஸ்டின். இந்த மாதிரி ஒரு கோட் வேர்டில் எழுதியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஸோ மெடிசன். சரிங்களா? ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் லாஸ்ட் லெட்டர் எடுத்து ஃபர்ஸ்ட்லேயும் இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுத்து லாஸ்ட்லையும் எழுதிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ எழுதிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதே மாதிரி லாஸ்ட்லேருந்து செகண்ட் லெட்டரில் ஃபர்ஸ்ட்லேருந்து செகண்ட் லெட்டராக எழுதுறாங்க. ஆனால் எழுதும்போது என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு லெட்டர் ஆட் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அப்போது எண்ணுக்கு அடுத்து என்ன லெட்டர் வரும்னு பாருங்க. இது வந்து இங்கே வரும். சரிங்களா? MNO எண்ணுக்கு அடுத்து O. சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்து ஐக்கு அடுத்து என்ன வரும் பாருங்க. ஐக்கு அடுத்து என்ன வரும்னா J வரும். அடுத்து சிக்கு அடுத்து என்ன வரும்? D வரும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஐக்கு அடுத்து மறுபடியும் J. ஓகேங்களா? அடுத்து டிக்கு அடுத்து என்ன வரும்? E வரும். ஓகேங்களா? அடுத்தது இக்கு அடுத்தது F வரும். ஓகேங்களா? சரி, இது F. அப்போ EO JDD JEFM அந்த மாதிரி வந்திருக்கா. அதே மாதிரியே இந்த கம்ப்யூட்டர்ன்ற வார்த்தையில ஆரை தூக்கி ஃப்ரண்ட்ல போட்டுட்டு சியை தூக்கி லாஸ்ட்ல போட்டுட்டு லாஸ்ட்ல இருந்து ஒவ்வொரு லெட்டர் ஆட் பண்ணிட்டு நீங்க இங்க டைரக்டா ஸ்ட்ரைட் லைன்ல எழுதுங்க. உங்களுக்கு ஆன்சர் வந்து இந்த ஆப்ஷன் சி கிடைக்கும். சரிங்களா? இதை நீங்க போட்டு பாருங்க. அடுத்தது 179. இது வந்து ரீசனிங் கொஸ்டின், சிம்பிளா மாத்தணும். சரிங்களா? ஸோ இப்போ 6% 12ன்னு கொடுத்துருக்காங்க. பர்சன்டேஜோட சிம்பிளை பிளஸ்ன்னு எழுதணும். அப்போ 6 + 12. நெக்ஸ்ட் வந்து சீன் இருக்கா? சியோட C means division, divide by 3. At means multiplication 8. Dollar symbol means வந்து என்னன்னா மைனஸ், ஈக்குவல் டு என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எப்பயுமே டிவிஷன் தான் பண்ணணும். ஸோ அப்போ 6 + 12/3 4 8 - 3. ஓகேங்களா? அடுத்தது மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அப்போ 6 + 32 - 3. சரிங்களா? ஸோ இதை ஆட் பண்ணி மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 35ன்னு ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடியதான் இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 180. ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை 8 நாளில் முடிப்பாங்களா? ஏ மட்டும் 12 நாளில் முடிப்பார்னா பி அந்த வேலையை எவ்வளோ நாளில் முடிப்பார்? சரிங்களா? ஸோ அப்போ A + B = 8 டேஸ்னா 1/8. ஏ மட்டும் செஞ்சாங்கன்னா 12 டேஸ் ஆகும். ஸோ 1/12. அப்போ பி மட்டும் செஞ்சால் எவ்வளோ நாள் ஆகும்? அப்போ ஏவோட வேல்யூ கொண்டு போய் இதில் சப்ஸ்டிட் பண்ணிட்டு ஏக்கு ஆப்போசிட் சைட் கொண்டு போங்க. அப்போ B = 1/8 - 1/12ன்னு கிடைக்கும். ஸோ எல்சிஎம்மோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 24. அப்போ இங்கே 3 இங்கே 2. அப்போ 1/24. ஸோ அப்போ பி மட்டும் தனியாக செஞ்சால் ஃபைனலாக அதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுங்க, உங்களுக்கு 24 டேஸ்ன்னு கிடைக்கும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 181. சரிங்களா? ஸோ 625 ரூபா அப்படின்ற அமௌண்ட்டு 2 இயர்ஸில் 900 மாறுது. சரிங்களா? என்னன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல. சரிங்களா?
ஸோ அப்படின்னா வட்டி வீதம் என்ன, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம ஃபார்முலாவில் போட்டோம்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஒரு சில ஃபர்ஸ்ட் கெஸ் பண்ணி போடுங்க, அதுக்கப்புறம் அது கரெக்டானு சொல்லிட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? இப்போ 625 900 மாறி இருக்கு. இப்போ எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் 2 வருஷத்துக்கு கிடைச்சிருக்குன்னு பாருங்க. அதனுடைய டிஃபரன்ஸ் எவ்வளவு வரும் அப்படின்னா 275 ரூபாய் 2 வருஷத்துக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டா கிடைச்சிருக்கு. சரிங்களா? சரி, இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ங்கிறதால ஃபர்ஸ்ட் இயர்ல வேற இன்ட்ரெஸ்ட் இருக்கும், செகண்ட் இயர்ல வேற இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சரிங்களா? நம்ம அப்ராக்சிமேட்டா இதை 2 ஆல டிவைட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ இதை 2 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 137.5 rupees அப்ராக்சிமேட்டா ஒரு வருஷத்துக்கு இதை விட கொஞ்சம் கம்மியா இருக்கும். சரிங்களா? 137 ரூபாயை விட கொஞ்சம் தான் கம்மியா இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 625 ரூபாய்க்கு ஒவ்வொரு பர்சன்டேஜா எடுத்து கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் 10% பாருங்க. 625 ரூபாயில 10% எவ்வளவு வரும்? 62.5. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இயருக்கான இன்ட்ரெஸ்ட். சரிங்களா? ஆனா நமக்கு ஃபர்ஸ்ட் இயருக்கு 137.5 விட கொஞ்சம் கம்மியா இருக்கணும். ஆனா 62.5 தான் வருது 10% போட்டா. அப்ப கண்டிப்பா அது ஆன்சர் கிடையாது. அடுத்து 15% பாருங்க. 10%னா 62.5 அப்படின்னா 15%னா 31.75 வரும். சரிங்களா? ஸோ அப்போ இது அப்ராக்சிமேட்டா 93 94 பாயிண்ட் சம்திங் வரும். சரிங்களா? ஆனா 137 விட 94 ரொம்ப கம்மி. சரிங்களா? ஸோ அப்போ பி ஆப்ஷன் வராது. அடுத்தது ஃபர்ஸ்ட் ஏ கிடையாது, பி கிடையாது. அடுத்து சிஏ செக் பண்ணி பாருங்களா. இப்போ 625 ரூபாயில 20% எவ்வளோன்னு பாருங்க. 10%னா 62.5. அப்போ 30% எவ்வளோ வரும்? 62 135 சாரி 125 வரும். சரிங்களா? ஸோ அப்போ 137க்கு பக்கத்துல நேரா இருக்கா, அப்போ அதுதான் ஆன்சரா இருக்கும். நீங்க கெஸ் பண்ணிக்கலாம். இருந்தாலும் ஒரு டைம் செக் பண்ணி பார்க்கறதுக்கு என்ன பண்ணணும்னா 625 ரூபாய்க்கு ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு 20% ஆட் பண்ணுங்க. அப்போ 124.5 கிடைக்கும். சரிங்களா? ஸோ ஒரு 0.5947. சரிங்களா? அப்போ 749.5 வருதா? அடுத்து செகண்ட் இயருக்கு ஒரு 20%. ஸோ என்ன வருதுன்னா 149.9 வருது. சரிங்களா? ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 14, ரிமைண்டர் ஒரு 1, 89, ரிமைண்டர் ஒரு 1, 8 9 ஒரு 899.4 வருது. அது அப்ராக்சிமேட்டா 900 சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். இந்த மாதிரி கெஸ் பண்ணி போட கொஞ்சம் கற்றுக்கோங்க, அப்போதான் கொஞ்சம் ஈஸி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 182. A solid sphere of radius x centimeter is melted and cast into shape of a solid cone of same radius. The height of the cone. ஓகேங்களா? ஸோ ஒரு பொருளை இன்னொரு பொருளை மாத்துறாங்க. அப்படி மாத்தினாங்கன்னா ரெண்டுத்தோட வால்யூமும் ஈக்குவலா இருக்கும். ஸோ அப்போ 4/3 πr கியூப் வந்து ஸ்பேரோட வால்யூம், கோனோட வால்யூம் 1/3 πr ஸ்கொயர் ஹெச். சரிங்களா? ஸோ ரெண்டுத்துக்கும் ரேடியஸ் வந்து சேம்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரேடியஸோட வேல்யூ தான் எக்ஸ் சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுத்தோட ரேடியஸும் சேம் அப்படின்னா இதுக்கு பதிலாக இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிக்கலாம். அடுத்தது ரெண்டுத்துலையுமே பை கான்ஸ்டன்ட், 3 கான்ஸ்டன்ட். அப்போ 4 ஆருக்கு பதிலாக எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்க ஈக்குவல் டு ஹச். அப்போ கோனோட ஹைட்டோட வேல்யூ என்னன்னா 4x சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 183. சரிங்களா? ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் பிரின்சிபல் கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ ஏதோ ஒரு சம்திங் பிரின்சிபல் இருக்கு. அது வந்து 2 இயர்ஸ்ல 4% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல 169 rupees கொடுக்குறோம். அப்போ அந்த பிரின்சிபலோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆப்ஷன்லேருந்து போகிறது கொஞ்சம் ஈஸியான மெத்தட். ஆனால் ஒரு நம்ம கொஞ்சம் டைம் எடுக்கும், ரொம்பலாம் டைம் எடுக்காது. ஃபார்முலாவை போடும்பொழுது நமக்கு தப்பு பண்ணிட்டோம்னா அது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணணும். ஆனால் நீங்கள் ஆப்ஷன்லேருந்து போகும்பொழுது ஒரு 30 seconds 1 minute எக்ஸ்ட்ரா ஆனாலும் கரெக்டான ஆன்சர் கிடச்சிடும். சரிங்களா? ஸோ எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். இப்போ சப்போஸ் நீங்கள் 150 rupees எடுத்துக்கலாம். அந்த பாயிண்ட்லாம் விட்டுருங்க. இப்பவே நீங்கள் நம்ம ஆப்ஷன்லேருந்து கெஸ் பண்ணி போகும்பொழுது பாயிண்ட்லாம் விட்டுருங்க. 150 ரூபான்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ 150 ரூபாய்க்கு 2 இயர்ஸ்க்கு 4% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணிட்டே வாங்க. இப்போ 150 ரூபாயில 4% எவ்வளோன்னு பாருங்க. 1%னா 1.5வா? அப்போ 4%னா 6 கிடைக்கும். சரிங்களா? அப்போ 156 ரூபான்னு கிடைக்கும். எப்போ ஃபர்ஸ்ட் இயர் முடியும். அப்போ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடைச்சிருக்கு? 6 ரூபாய் கிடைச்சிருக்கு. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேயே பாருங்க, ஒரு வருஷத்துக்கு 6 ரூபாய் இன்ட்ரெஸ்ட்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல 2 வருஷத்துக்கு 12 ரூபாய். சரிங்களா? அப்போ 150 ரூபாய் கூட 12 ரூபாய் ஆட் பண்ணீங்கன்னா 162 ரூபாய் கிடைக்கும். சரிங்களா? ஸோ சப்போஸ் ஆப்ஷன் ஏவா இருந்துச்சு அப்படின்னா ஆன்சர் வந்து 162க்கு பக்கத்தில் வரும். ஓகேவா? இப்போ ஆப்ஷன் சி எடுத்துக்கோங்களேன். இப்போ 156 ரூபான்னு வச்சுப்போம். சரிங்களா? ஸோ 156 ரூபாய்க்கு 4% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாருங்க.
அப்போது 1.56 இன்ட்டு 4 ₹6.24 வருது. அப்போ 2 வருஷத்துக்கு போட்டோம்னா ₹12.48 வரும். சரிங்களா? அப்போ 156 கூட ₹12 மட்டும் ஆட் பண்ணுங்க, ₹168. சரிங்களா? ஸோ அப்போ அந்த 169க்கு பக்கத்தில் இந்த வேல்யூ தான் கிடைக்குது. அப்போ ஆப்ஷன் சி தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுக்கணும். ஃபார்முலா வச்சு போட்டு பக்கத்தில் நீங்கள் போட்டு பாருங்க, தப்பு இல்லை. ஓகே, அடுத்தது ஃபைண்ட் தி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 years on 4,000 at the rate of interest 5% per annum. சரிங்களா? ஒரு வருஷத்துக்கு 5%, அப்போ 2 வருஷத்துக்கு 10% இன்ட்ரெஸ்ட், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்போ ₹4000 10% எவ்வளோன்னு பாருங்க, ₹400 கிடைக்கும். அதான் இதுக்கான ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 185. 3 நம்பரோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க, அதனோட ஆவரேஜ் 25ன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா பெரிய நம்பர் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ரேஷியோவில் இருக்கிறதுனால நான் என்ன எடுத்துக்கிறேன்னா 4x + 5x + 6x டிவைடட் பை 3, இதுதான் ஆவரேஜ். இதனோட வேல்யூ வந்து 25ன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த எக்ஸ் வேல்யூஸ்லாம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 15x = 3 × 25ன்னு கிடைக்கும். சரிங்களா? நமக்கு எக்ஸ் மட்டும் தான் தேவை. ஸோ 15 இந்த சைடு கொண்டு போயிடலாம். ஸோ 15 = 3 × 25 divided by 15. ஸோ இதையும் அடிச்சிங்கன்னா 5, இதையும் அடிச்சோம்னா 5. அப்போ x = 5. எக்ஸோட வேல்யூ 5 சொல்லிட்டாங்க. இப்போ பெரிய நம்பர் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பெரிய நம்பர் என்னன்னா 6x தான் பெரிய நம்பர். அப்போ 5 கொண்டு வந்து 6xல சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 13 சொல்லிட்டு ஆன்சர் கிடைக்கும். ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து 6, 9 and 15ஆல டிவைட் ஆகக்கூடிய ஸ்மாலஸ்ட் ஸ்கொயர் நம்பர் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஸ்கொயர் நம்பர் தான் கேட்டிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் பி வந்து ஆன்சர் வராது. ஏன்னா 800 வந்து ஒரு ஸ்கொயர் நம்பர் கிடையாது, பர்ஃபெக்டான ஸ்கொயர் நம்பர் கிடையாது. அதனால பி ஆப்ஷன் வராது. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 6, 9 and 15க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கும். சரிங்களா? ஸோ எல்சிஎம் வேல்யூ என்ன வரும்? அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒவ்வொரு ஆப்ஷன்ல இருந்து எடுத்து செக் பண்ணி பாருங்க, அது இன்னும் பெட்டர். இப்போ 100ல் 6 டிவைட் ஆகாது, 9 டிவைட் ஆகாது, 15 டிவைட் ஆகாது. அப்போ ஆப்ஷன் டி கண்டிப்பாக வராது. அடுத்து ஆப்ஷன் சியை பாருங்க, 400 இருக்கா? 400 வந்து பார்த்தீங்கன்னா 6ல் கண்டிப்பாக டிவைட் ஆகாது, 9ல் ஆகாது, 15லேயே ஆகாது. ஓகேங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் சியும் வராது. அடுத்தது ஏவை செக் பண்ணீங்கன்னா 6 வந்து 900 வந்து 6ல் டிவைட் ஆகும், 9ல் டிவைட் ஆகும், 15ல் டிவைட் ஆகும். அப்போ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? சப்போஸ் 300 ஆப்ஷன்ல இருக்குதுனாலும் அதுவும் இந்த 300 வந்து பார்த்தீங்கன்னா இந்த 6, 9, 15ல டிவைட் ஆகும். ஆனால் அது ஆன்சராக வராது. ஏன் அப்படின்னா அவங்க பர்ஃபெக்டான ஸ்கொயர் நம்பர் தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ 900 மட்டும்தான் பர்ஃபெக்டான ஸ்கொயர் நம்பர். அப்போ அதை தான் நம்ம சொல்லணும் ஆன்சரா. ஓகே, a geometric series consists of even numbers of terms. ஒரு geometric series நீங்களே எழுதிக்கோங்க, அதில் வந்து even numbers of terms இருக்கணும். சரிங்களா? ஸோ அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 2, ஓகேங்களா, ஓகே 2, 4, 8, அடுத்தது 16. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 digit நம்பர்ஸ், சாரி ஈவன் நம்பர்ஸாக இருக்கக்கூடிய ஒரு சீரியஸ். சும்மா நம்மளே வந்து ஒரு 4 நம்பர் மட்டும் எடுத்துக்கலாம். சரிங்களா? அனைத்து உறுப்புகளின் கூடுதல் எல்லாத்தையும் கூட்டுங்க. 2 4 6, 6 8 14, 14 16 30. சரிங்களா? ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு 30 கிடைக்குது. சரிங்களா? ஸோ அப்படி கூட்டும் பொழுது 30 கிடைக்குது. அனைத்து உறுப்புகளின் கூடுதல் வந்து ஒற்றைப்படை உறுப்புகளின் கூடுதலை போல் 3 மடங்கு. ஒற்றைப்படைனா என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்பரும் தேர்ட் நம்பரு அப்புறம் 5th நம்பர். நம்ம இங்கே 4 நம்பர் தான் எழுதியிருக்கோம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்பரையும் தேர்ட் நம்பரையும் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இதில் எடுத்து ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 2 + 8. சரிங்களா? ஸோ அந்த ஒற்றைப்படை எண்களின் ஒற்றைப்படை உறுப்புகளின் கூடுதலை போல் 3 மடங்கு. சரிங்களா? தி சம் ஆஃப் ஆல் டேர்ம்ஸ் இஸ் 3 டைம்ஸ் ஆஃப் தி சம் ஆஃப் ஆட் டேர்ம்ஸ். எல்லா டேர்மையும் ஆட் பண்ணா வரக்கூடிய வேல்யூ ஆட் டேர்ம்ஸ் ஆட் பண்ணா வரக்கூடிய வேல்யூவை போல 3 மடங்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ 3 டைம்ஸ் வருதான்னு செக் பண்ணணும். அப்போ 3 × 8 + 2 10, அப்போ 30. சரிங்களா? ஸோ அப்போ கிடைக்குது ஆன்சர். அப்போ இதனுடைய காமன் டிஃபரன்ஸ் என்ன வருதுன்னு பாருங்க, சாரி காமன் ரேஷியோ. சரிங்களா? ஸோ 4/2 2, 8/4 2, 16/8 2. சரிங்களா? ஸோ அப்போ காமன் டிஃபரன்ஸ் வந்து 2 தான் வரும். சப்போஸ் நீங்கள் காமன் டிஃபரன்ஸ் 4 வர மாதிரி வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கண்டிஷன் கரெக்டாக சாட்டிஸ்ஃபை ஆகாது. சரிங்களா? ஒவ்வொரு ஆப்ஷனையும் வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஹவு மெனி டேர்ம்ஸ் ஆஃப் தி அரித்மெட்டிக் சீரிஸ்? ஒரு சீரிஸ் கொடுத்துட்டாங்க, பி டேக்கன் கண்டினியூஸ்லி ஸோ தட் தேர் சம் இஸ் 351 -351 வரணுமா? சரிங்களா? ஸோ ஒரு சீரிஸ் கொடுத்துருக்காங்க, அந்த சீரிஸில்
எத்தனை நம்பரை நம்ம ஆட் பண்ணால் நமக்கு டோட்டல் வேல்யூ வந்து -351 வரும். இதான் கொஸ்டினில் கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதுக்கான ஃபார்முலா என்ன, சம்க்கான ஃபார்முலா என்ன, sum equal to n/2 into 2a plus n-1 into d. இதான் வந்து சம்மோட ஃபார்முலா. சரிங்களா? ஸோ இப்போ சம் வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க, அவங்களே சொல்லிட்டாங்க -351. ஏவோட வேல்யூ என்னன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் தான் a 24. அடுத்து காமன் டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் மைனஸ் பண்ணால் என்ன வேல்யூ வருதோ அதான் காமன் டிஃபரன்ஸ். ஸோ -3. சரிங்களா? ஸோ அடுத்தது என்னோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், அது அப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போ இந்த வேல்யூஸ்லாம் கொண்டு போயிட்டு இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணலாம். சம்மோட வேல்யூ -351 equal to n/2 into 2a, அப்போ 48 plus n-1 into d ஓட வேல்யூ என்னன்னா -3. இதை நீங்கள் ஆப்ஷன்லேருந்து போகிறதுனால போடலாம், தப்பில்லை. சரிங்களா? ஸோ இந்த 2 இந்த சைடு கொண்டு வந்துட்டா -702 வரும். அப்போ n into 48 -3n plus 3 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். -3 n-1 கூட மல்டிப்ளை பண்ணால் இந்த மாதிரி தான் கிடைக்கும். அப்போ -702 equal to 48 3 ஆட் பண்ணுங்க 51 கிடைக்கும். அப்போ n into 51 - 3n. சரிங்களா? ஸோ இதுலேருந்து காமனாக 3 எடுத்துடலாம். அப்போ 3 எடுத்துகிட்டு இந்த சைடு கொண்டு வந்துட்டிங்கன்னா 702ல் அந்த 3 டிவைட் ஆகும். ஸோ -702 divided by 3 equal to n into 17 minus n. சரிங்களா? அதாவது 51லேயும் 3nலேருந்து 3 வெளியில் எடுத்துட்டேன். இப்போ இதை அடித்தோம் அப்படின்னா 2 3 4. இப்போ -234 equal to 17n minus n square இந்த மாதிரி கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17n minus n square ஈக்குவலுக்கு இந்த சைட் கொண்டு வாங்க. ஸோ மைனஸ்லாம் ப்ளஸ் ஆகும், ப்ளஸ்லாம் மைனஸாக வரும். அப்போ n square minus 17n minus 234 equal to 0ன்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணால் -234 வரணும், ஆட் பண்ணால் -17 வரணும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த வேல்யூ வரும், ஓகே 26 and 19 9 வரும். சரிங்களா? ஸோ அப்போது n minus 26 n plus 9 equal to 0ன்னு வரும். நம்ம n minus 26 equal to 0ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா n equal to 26ன்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இவ்வளோ மெத்தட்ஸ்லாம் போட்டு சால்வ் பண்ணி தான் போடணும் அப்படின்னு கிடைக்கும். அப்படின்லாம் அவசியம் இல்லை, நீங்கள் ஆப்ஷனில் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி போடலாம். சரிங்களா? ஸோ அது வந்து உங்களுடைய விருப்பம் தான். ஓகே, அடுத்த கொஸ்டின் நம்பர் 189. இப்போ ஒரு 3 நம்பர் கொடுத்துருக்காங்க 12 x 28. இதனுடைய ஆவரேஜ் வந்து மீன்னாலும் ஆவரேஜ்னாலும் ஒன்று தான். ஸோ 18ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ 12 + x + 28 divided by 3 equal to 18. இதான ஆவரேஜ். இப்போ மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸ்லாம் ஆட் பண்ணிங்க, உங்களுக்கு 40 + x equal to 18 into 3யோட வேல்யூ 36 54ன்னு கிடைக்கும். அப்போ x equal to 14. அவ்வளோதான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? ஓகே, அடுத்த கொஸ்டின். ஒரு கடிகாரம் வந்து காலையில் 7 மணிக்கு செட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ அது ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 2 நிமிஷம் ஸ்லோவாக ஓடுது. இப்போ ஈவினிங் 6 மணிக்கு அந்த கடிகாரத்தோட டைம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ 7 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் எவ்வளோ டைம் இருக்குது, டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஸோ 7 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 7 to 12 அதில் ஒரு 5 hours. அடுத்து 12 to 6 அதில் ஒரு 6 hours. ஸோ டோட்டலாக 11 hours வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ 1 மணி நேரத்துக்கு 2 நிமிஷம் ஸ்லோவாக ஓடுதுன்னா 11 மணி நேரத்துக்கு 22 minutes வந்து ஸ்லோவாக ஓடும். அப்போது 6 ஹவர்ஸ்லேருந்து 22 minutes மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 hours 38 minutes அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் கிடைக்கும். இதான் வந்து 190க்கான ஆன்சர். சிம்பிளான கொஸ்டின் தான். அடுத்த கொஸ்டின் நம்பர் 191. 400ல் 35% 25% எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 400ஓட 30% எவ்வளோன்னு பாருங்கள். 400க்கு 10%னா 14 கிடைக்கும். அப்போ 30%னா 120. அடுத்து இந்த 120ல் 25% பாருங்கள். 25% 4ல் ஒரு பங்கா. அப்போ 120ல் 4ல் ஒரு பங்கு எவ்வளோ, 30. அவ்வளோதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 192. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஷனும் எடுத்து ஏபிசிக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுங்க, உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ அப்போது ஏவுக்கு பதிலாக 10 சப்ஸ்டியூட் பண்ணுங்க 30,
அடுத்து பிக்கு பதிலாக 6 சப்ஸ்டியூட் பண்ணுங்க 30, சிக்கு பதிலாக 5 சப்ஸ்டியூட் பண்ணுங்க 30. சரிங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல மட்டும்தான் 3 சேமாக கிடைக்கும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சரி சரி, எந்த மிகச்சிறிய எண்ணால் 10,985 வகுக்க ஈவானது முழு வர்க்க எண்ணாக கிடைக்கும்? இங்க தப்பா இருக்கு. என்னாகும் என காண்க. அங்க லா போட்டிருக்கு, லா ஆகும். சரி, அதை விடுங்க. இப்போ 10,985 ஒவ்வொரு நம்பராலையும் டிவைட் பண்ணி பாருங்க. சரிங்களா? இது வந்து வேற வழி இல்லை. 65 டிவைட் பண்ணா 169 கிடைக்குது. ஸோ 169 ஒரு பர்ஃபெக்டான ஸ்கொயர் நம்பர் தான். 13 ஸ்கொயரோட வேல்யூ 169. சரிங்களா? ஸோ அதான் இதில் சொல்ல வராங்க. இப்போ 10,985 டிவைடட் பை 55 போட்டோம்னாலும் பாயிண்ட்ல போகுது, 75 போட்டாலும் பாயிண்ட்ல போகுது, 13 போட்டால் 845 வருது. ஆனால் 845 ஒரு பர்ஃபெக்டான ஸ்கொயர் நம்பர் இல்லை. அப்போ ஆப்ஷன் பி தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து 5,000 ரூபாய்க்கு 4% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல ஆஃப் இயர்லி ஒன்ஸ் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றதுல 1.5 வருஷத்துக்கான கூட்டு வட்டி என்னன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ ஆஃப் இயர்லி அப்படின்னாலே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பாதியே குறைஞ்சிக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ 1.5 வருஷத்துல எத்தனை ஆஃப் இயர் இருக்குன்னு பாருங்க. 3 ஆஃப் இயர்ஸ் இருக்கு. ஸோ அப்போ அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பாதியே குறைச்சி அந்த 3 ஆஃப் இயருக்கான இன்ட்ரெஸ்ட்டை நம்ம கால்குலேட் பண்ணலாம். அப்போ 5,000. சரிங்களா? ஸோ இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பாதியை குறைச்சா 2%. அப்போ ஃபர்ஸ்ட் 6 மந்த்துக்கு ஒரு 2% ஆட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ 2% எவ்வளோ வரும்? 1% 50, அப்போ 2% 100. அப்போ 5,100 ரூபாய். அடுத்து செகண்ட் 6 மந்த்துக்கு ஒரு 2% ஆட் பண்ணுங்க. இங்கே 102 ரூபான்னு வரும். 2025. அடுத்தது தேர்ட் 6 மந்த் ஒரு 2%. இங்கே வந்து 104.04 கிடைக்கும். ஸோ 5,306.04 இதான் வந்து டோட்டல் அமௌண்ட். அப்போ இன்ட்ரெஸ்ட் தேவை அப்படின்னா டோட்டல் அமௌண்ட்லேருந்து பிரின்சிபலை மைனஸ் பண்ணுங்க, 306.04 கிடைக்கும். ஆப்ஷன் சி. ஓகே, ஸோ அடுத்து வந்து பாருங்க 5,600 ரூபாய்க்கு 6% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல எத்தனை வருஷத்துல 6,720 ரூபாயா அந்த அமௌண்ட் கிடைக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து 1 இயருக்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் அந்த டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு பாருங்களா. இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடைச்சிருக்கு? 6,720 மைனஸ் 5,600, 0,211, 1,120 ரூபாய் இன்ட்ரெஸ்டாக கிடைச்சிருக்கு. சரிங்களா? ஓகேவா? இப்போ ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு பாருங்க. 5,600 ரூபாய்க்கு 6% எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 1%னா 56. அப்போ 6%னா 336 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு கிடைக்கும். அப்போ 3 வருஷத்துக்கு 1,008 ரூபான்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ சரி, ஓகே. அப்போ ஒன்று 3 1/3 இயர்ஸாக இருக்கணும், இல்லை 3 1/2 இயர்ஸாக இருக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த 1/3 இயர்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னா 336 இன்ட்டு 1/3 ஒரு 112 ரூபாய். இது கூட அந்த 112 ஆட் பண்ணிங்கன்னா 1,120 ரூபாய் கிடைக்குது. ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். சரிங்களா? சரி, இது எப்படி நம்ம டேரெக்டாக போகிறது? ஸோ ஆன்சர் தெரிஞ்சதுனால நான் அப்படி சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் டேரெக்டாக போடணும் அப்படின்னா I = PNR/100 இருக்குல்ல, அந்த ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்ணி போடுங்க. சரிங்களா? உங்களுக்கு என்னோட வேல்யூ 3 1/3 கிடைக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருக்கும். அந்த பிரிட்ஜோட லென்த் வந்து 6480 ஃபீட்டு, ஹைட் வந்து 756 ஃபீட். சரிங்களா? ஸோ அதே மாடலில் ஒரு பிரிட்ஜ் வந்து ப்ரொபோர்ஷனில் ரெடி பண்ணுறாங்க. ப்ரொபோர்ஷன் மீன்ஸ் என்னன்னா அதனுடைய ஹைட்டும் லென்த்துக்குமான ரேஷியோ என்னவோ இருக்கோ அதே சேம் ரேஷியோவில் ஒரு பொருளை உருவாக்குறாங்க. அதே லென்த்துன்னு சொல்லல, அதே சேம் ரேஷியோ. ப்ரொபோர்ஷன் சொல்லிட்டாலே 2 ரேஷியோ ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அதனுடைய 6 ஃபீட் லாங், அதனுடைய நீளம் வந்து 60 ஃபீட்டாம். அப்படின்னா அதனுடைய ஹைட் எவ்வளோவா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் பிரிட்ஜோட லென்த் வந்து 6480 இஸ் டு ஹைட் வந்து 756. இதனுடைய ரேஷியோவும் அந்த உருவாக்குற ரேஷியோவும், இப்போ ஒரு மாடல் உருவாக்குறாங்களோ அதுவும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. இப்போ இது லென்த்து, இது ஹைட்டா, அப்போ அதே லென்த் என்ன 60 இஸ் டு ஹைட், இதுதான் தெரியாது. சரிங்களா? ஸோ அப்போ ரேஷியோவில் இருந்தால் அது நம்ம ஃப்ராக்ஷனில் எழுதலாம். அப்போ 6480 டிவைடட் பை 756 ஈக்குவல் டு 65 ஹைட். அப்போ ஹைட் தேவை அப்படின்னா 60 இன்ட்டு 756 டிவைடட் பை 6480. சரிங்களா? ஸோ இதை நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 7 அப்படின்ற ஆன்சர் கிடைக்கும். அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 197. ஓகே,
ஃபைண்ட் தி லீஸ்ட் நம்பர் தட் இஸ் டிவிசிபிள் பை ஃபர்ஸ்ட் 10 நேச்சுரல் நம்பர்ஸ். சரிங்களா? ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 1லேருந்து 10 வரைக்கும் நம்பர்ஸ் எழுதி அதோட எல்சிஎம் கண்டுபிடிங்க. எல்சிஎம் என்ன கிடைக்குதோ அதான் இதுக்கான ஆன்சர். எல்சிஎம் வந்து 2520 சொல்லிட்டு உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். அதை செக் பண்ணுங்க. அடுத்தது 0 and 6ஓட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கேட்டிருக்காங்க. எப்பயுமே 0வுக்கு HCF இல்லை எல்சிஎம் கேட்டாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதாவது அன்டிஃபைன்ட் ஆர் வரையறுக்கப்படவில்லை. சரிங்களா? அதான் இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 199. ஒரு சிட்டியோட பாப்புலேஷன் வந்து ஒவ்வொரு வருஷமும் 5% இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ ப்ரெசன்ட் பாப்புலேஷன் 50,500 எனில் 2 வருஷத்துக்கு அப்புறம் அந்த சிட்டியோட பாப்புலேஷன் என்னவா இருக்கும்? சரிங்களா? ஸோ 50,500. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இயரில் வந்து ஒரு 5% இன்க்ரீஸ் பண்ணுறோம். அப்போ 10% அப்படின்னா 5050. அப்போ 5%னா அதில் பாதி 2525. அப்போ 53,025 இருக்கும். இப்போ இதில் 5% பார்க்கணும். 2651. அதாவது பாயிண்ட்ல கிடைக்கும். பாப்புலேஷன் அப்படிங்கிறதுனால நம்ம பாயிண்ட்லாம் போடுறது ஹோல் நம்பரே வச்சு போடுங்க. 67655. அப்போ 55,676. சரிங்களா? இதுதான் அந்த சிட்டியோட பாப்புலேஷன். ஆப்ஷன் டி. அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் சிம்பிளிஃபிகேஷன் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்குள்ள காம்ப்ளீட் பண்ணணும் போர்ட் மாஸ் ரூல் படி. சரிங்களா? ஸோ உள்ள இருக்கிற ப்ராக்கெட்னா இதுதான். சரிங்களா? ஸோ அப்போ இந்த நம்பர்ஸ் வந்து வெளியிலே மல்டிப்ளிகேஷன் இருக்கு, அப்படியே எழுதிடலாம். 16 + 18 - 15. 20 + 16 + 18 - 5 ஓட வேல்யூ 3. ஓகே. ஸோ 20 + 19 = 49 தான் இதுக்கான ஆன்சர். 52 கிடையாது. இதுக்கும் செக் பண்ணிக்கலாம். 20 2 16 18 15 சரி 39. ஓகே 39 தான் இதுக்கான ஆன்சர். 52 வராது. சரிங்களா? ஆப்ஷன் லாஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் 39 தான். சரிங்களா? ஸோ நம்ம 25 கொஸ்டினையும் பார்த்தாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெஸ்ட் நம்பர் 17 பார்த்துருக்கோம். அடுத்து டெஸ்ட் நம்பர் 18க்கான வீடியோவும் பார்க்கலாம். தேங்க்யூ.